வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தர்மலிங்க மலைக்கு தாங்க வந்திருக்கோம். வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம். இந்த தர்மலிங்க சுவாமி மலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவில் மதுக்கரையில் இருக்கக்கூடிய மரப்பாலம் என்னும் ஊரில் தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த மலையில் மொத்தமாக 800 படிக்கட்டுகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் சிறப்பு பண்டிகைன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி மற்றும் சித்ரா பௌர்ணிமா தான். பாருங்கள் படிக்கட்டுகள் எப்படி இருக்கு. 800 படிக்கட்டுகள் இருக்குங்க இந்த சிவன் மலையில். இங்கே மலைப்பாதையும் இருக்குது. சித்ரா பௌர்ணிமா மற்றும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அந்த சமயத்தில் 35,000 40,000 பேர் இங்கே கிரிவலம் வராங்க. அது மட்டும் இல்லாமல் கிரிவலம் அப்போ இவங்களுக்கு அன்னதானம் இலவசமாக வழங்கப்படுது. பாருங்க மலை எவ்வளோ ஹைட் இருக்குன்னு. மறக்காம பாருங்க. நல்ல பெரிய மலை தாங்க. இதுவும் 800 படிக்கட்டுகள் இருக்கு. சான்ஸே கிடையாதுங்க. எப்படி இருக்கு பாருங்க வியூ உங்களுக்கு. இந்த கோயிலோட மூலவர் தர்மலிங்கேஸ்வர சுவாமி. நமக்கு உட்கார்றதுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒரு மண்டபம் மாதிரி கட்டியிருப்பாங்க. எவ்வளவு ஹைட்டு பாருங்க, போயிட்டே இருக்கு. வியூ பாருங்க, செமையா இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம பாதி வந்தாச்சு. பாருங்க எப்படி படிக்கட்டுகள் இருக்குன்னு. இந்த பக்கம் ஃபுல்லா உங்களுக்கு மலை, இங்க படிக்கட்டு கட்டியிருக்காங்க. இது வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு இங்கே பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். அதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இங்கே இருக்கு. ட்ரெயின் போகுது பாருங்க. கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா மறக்காம இந்த கோயிலுக்கு பாருங்க. ஆல்மோஸ்ட் நம்ம நெருங்கியாச்சு. இந்த கோயிலுக்குள்ள கேமராலாம் அலௌடு கிடையாது, வீடியோஸ்லாம். இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன்.
அது தெரியுதுங்களா? இதெல்லாம் உங்களுக்கு பாறை தான், கருங்கல்ல கட்டியிருக்காங்க. இந்த கோயில் காலைல 6:30 மணிக்கு திறப்பாங்க. ஒரு 600 ஸ்டெப்ஸ் வந்துருப்போங்க. நம்ம இந்த ரிமைனிங் 200 தான் இருக்கும். இது உங்களுக்கு தெரியுதா? கல்லுகள்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. எதுக்காக அடுக்கி வச்சுருக்காங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குடும்பமும் வந்து அடுக்கி வைப்பாங்க. அந்த கல்லை நம்ம எண்ணி பார்த்தாவே தெரிஞ்சிடும். எத்தனை கல் இருக்கோ அத்தனை பேர் வந்து அந்த குடும்பத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், கொட்டிமலையில் மாசி பெரியண்ண சுவாமி கோயில். அங்கேயும் இந்த மாதிரி தான் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. உட்கார மாதிரி கட்டிருப்பாங்க, ஒவ்வொரு மண்டபம் மாதிரி கட்டியிருப்பாங்க. ஒரு 50 ஸ்டெப் 60 ஸ்டெப் கிட்ட. வியூ பாருங்க, இன்னும் ஃபாக் அப்படியே இருக்கு. நம்ம மார்னிங்கே இங்கே வந்துட்டோம், நல்லா ஃபாக் இன்னும் போகாமல் அப்படியே இருக்கு. கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க, ரொம்ப கிட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு 100 ஸ்டெப்ஸ் இருக்கும். இங்கே பாருங்க, இந்த பக்கம் ஒன்று இருக்கு. ஒவ்வொரு படிக்கட்டும் நல்லா ஹைட்டாக கட்டியிருக்காங்க. நல்லா ஃபாகு பாருங்க, ஃபாகு எப்படி தெரியுது பாருங்க, உங்களுக்கு தெரியுதுங்களா?
ஃபுல்லாக ஃபாக் தாங்க. ஒன்றுமே தெரியல ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு. சிவராத்திரி அன்னைக்கு இங்கே நல்ல ஃபேமஸாக இருக்குங்க. சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வாங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு அவுட் சைடில் ஒரு பள்ளத்தாக்க மாதிரி இருக்குது.